தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இந்த கைது நடவடிக்கைகளால் பயணம் கிடையாது. இந்த உதயநிதி என்பது இந்த அரசுக்கு Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கடந்த சில மாதங்களாகவே இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. கடந்த 3 மாதங்களை பார்த்தீங்கன்னா 4 முறை இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நான் வருகை வந்திருக்கிறேன். அப்படியே நான் வரலைனாலும் இந்த அரசு என்னை கைது செஞ்சு அவங்களே என்ன இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. 2 வாரம் முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்துட்டீங்க. 3ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டீங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நான் துரைச்சந்திரசேகரனுக்கு அதை மாட்டி விட்டு இருக்கிறேன். சில வார்த்தைகள் எல்லாம் கூறி அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைகளால் பயணம் கிடையாது. இந்த உதயநிதி என்பது இந்த அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. கடந்த 3ஆம் தேதி தஞ்சையில விவசாயிகளுக்கு ஆதரவாக அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றணும், அரசு நிறைவேற்றணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். நான் தான் கலந்துக்கிட்டு என்னுடைய தலைமையில் நடந்துச்சு. நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க, விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நான் தலைமை தாங்கி கடைசியா பேசுறேன். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்கிறேன். என்ன சொன்ன? காவேரியில தண்ணி வரல. அது மட்டும் சொல்லல, அது கூட இன்னும் நிறைய பேசியிருக்கிறேன். டம்மி முதலமைச்சர் அப்படின்னா ஒரு கேடு கட்ட அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, வெக்கங்கட்ட முதலமைச்சர் அமைஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதெல்லாம் நீங்க செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே அதற்கான அவங்களுக்கு கோபம் இல்லை. காவேரியில தண்ணி வரலன்னு சொன்னே கோபம் வந்துருச்சு. அதற்காக உடனே இரவோடு இரவாக இங்கிருந்து தஞ்சாவூர்ல இருந்து காவல்துறையினெல்லாம் அமைச்சு அதிகாலையிலே என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. காவல்துறையில கைது பண்ணாங்க. காவல்துறையினர் என்னை கைது பண்ணி தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வராங்கன்னு தெரிஞ்சதுமே டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து உடன்பிறப்புகளும் நீங்க தஞ்சையில ஒன்று கூடிட்டீங்க. அதனால தஞ்சாவூர் போனா நிச்சயம் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு துரைச்சந்திரசேகரன் சொன்னாங்க. பார்த்தீங்களா? காவல்துறையினர் வண்டிய செங்கிப்பட்டி ஸ்டேஷனுக்கு திருப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்துல இந்த அரசு போய் மன்னிப்பு கேட்டுச்சுன்னா சொன்னாங்க, நாங்க ஒரு கைதெல்லாம் பண்ணலைங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு பல்ட்டி அடிச்சாங்க. நம்முடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் போய் கைது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நாம மீண்டும் நிரூபிச்சிருக்கிறோம், இந்த டெல்டா மண்டலம் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நீங்க புரிய வச்சீங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லும்போது குறிப்பிட்டு பேசினார். டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சுமார் 30 தொகுதிகள்ல வெறும் 4 சீட் மட்டும்தான், 4 தொகுதிகள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த புதிய அரசு அமைச்சதிலிருந்து கடந்த 104 நாட்களாக 105 நாட்களாக இந்த அரசால அதிகம் பாதிக்கப்பட்டது யாரும் பாத்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.